கோவில் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சேலம் நெத்திமேடு இறைமணி மன்றம் பெருமையோடு வழங்கும் இந்த சிந்தனை பாட்டு பட்டிமன்றத்தில் ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், கண்டுகளித்த அனைவருக்கும், ஒலிபெருக்கி நிறுவனத்தாருக்கும், பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, கேட்குறவங்க எத்தனை பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எப்போவுமே கும்பல் எதையுமே தீர்மானித்ததில்லை. எண்ணிக்கை எந்த மாற்றத்தையும் இந்த உலகத்தில் தீர்மானித்ததே கிடையாது. எண்ணிக்கை இந்த உலகத்தில் எந்த மாற்றங்களையும் தீர்மானித்ததில்லை. எண்ணங்கள் தான் இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்களை தீர்மானிக்கிறது அப்படின்னு தான். அதனால் நீங்கள் இத்தனை பேருக்குங்கிறது முக்கியம் இல்லை, இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறதா முக்கியம். முதல்ல பேசும்போது சொன்னாங்க, இந்த பட்டிமன்றம் ஒரு அரங்கத்துக்குள் நடக்க வேண்டிய பட்டிமன்றம் தலைப்பு. ஏன்னா ஒரு சென்சிட்டிவான தலைப்பு, லவ் மேரேஜிங் அப்படிங்கிறது. லவ்வை எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. காதலுங்கிறது வரணும். எப்போ வரணும்? 18 வயசு 19 வயசு வந்துட்டா ஒரு பொண்ணுக்கோ ஆணுக்கோ காதல்ங்கிறது வரணும். வரலன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக்அப் பண்ணணும், வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்கிறது. அது இயற்கை. லவ்ங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்ணுற மட்டும் லவ் இல்லை, இந்த இயற்கை. இந்த இயற்கையை எல்லோரும் நேசிக்கிறோம்ல. ஒரு நாட்டை நேசிக்கிறது, ஒரு மாநிலத்தை நேசிக்கிறது, ஒரு மொழியை லவ் பண்ணுகிறது, எல்லாம் அந்த லவ்வுக்குள் அடங்கியிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த காதலுக்கு இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு பசங்களுக்கு காதலுக்கும் காமத்துக்கும் வேறுபாடு தெரியவில்லை என்பதால் இந்த பட்டிமன்றத்தின் கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். காதல் வேறு, காமம் வேறு. இன்னைக்கு காதல்னா என்ன செய்யறான்? லேசாக காதல் வந்து பார்த்துட்டா போதும். பண்ணி தாடி காதலில் தோல்வி அடைஞ்சுட்டா என்ன சொல்றான்? காதல லேசா தோல்வி அடைச்சுட்டா அந்த பிள்ளை 2 நாள் பார்க்கறேன்னா, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது அது நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்க என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் செந்தில்குமார் ஒரு பைத்தியக்காரன் என்று. மலரைத்தானே நான் நினைத்தது, முள்ளில் மீது ஏன் விழுந்தது. என்னடா லவ்ங்கிறது? இல்லைன்னா தாடியை வச்சு கெங்கன்னு அலைகிறது. காதல்ங்கிறது காப்பியம். நம்ம கத்தக்கூடாது. சில பேர் கழுத்து அறுத்துக்கிறது, கத்தி அறுத்துக்கிறார்கள். இப்போல்லாம் காதலுங்கிற என்ன ஆகி போச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணி சென்னைக்கு கூட்டிகிட்டு போன பையனை 2 மாதத்தில் குடும்பம் நடத்திட்டு அந்த பொண்ணை அறுத்து போட்டு அவன் மாட்டு போயிட்டாயா? அது என்ன லவ் இருக்கு? என்ன லவ் இருக்கு? நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண. இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்கல்ல, உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு கட்டத்தில் உன்னை 20 வயசு வரலும் ஆளாக்குற உன் தாயும் தகப்பனும் உன்னை கட்டி கொடுக்க முடியாமல் விட்டுருவாங்களா? அந்த அறிவு வேணாமா? அதைத்தானே கேட்குறோம். எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. நான் காதல் தப்புன்னு சொல்லவில்லை, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் அந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக வைக்கிற கருத்து. அவ்வளவுதான். நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு 6 மாதத்துக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுவரை 1.5 லட்சம் விவாகரத்து கேஸ்கள் பெண்டிங்கில் இருக்கிறது. அந்த 1.5 லட்சம் பேரும் யார் என்றால் காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்ட நண்பர்கள், லவ்வர்கள் அவர்கள் என்று சொல்லுகிறார். நீதிமன்றம் சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய பெரிய ஐடி கம்பெனில 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான் ஐயா. சம்பளம் வாங்கினாலும் நிம்மதியா இல்லையே. ஏன்? அப்போ அவங்க என்ன ஒரு கல்யாணம் பண்ணிட்டு புரிதல் இல்லை, அவங்கள்ட்ட புரிந்து கொள்றதுக்கு அளவு இல்லை. 1.5 லட்சம் விவாகரத்து வழக்குகள் இன்னைக்கு இருக்கு. காதல்னால் காப்பியங்கள் பிறந்திருக்கிறது. காதல்னால எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. கோவலனுக்கு அன்னைக்கு என்ன பிரச்சனை? கோவலனும் கண்ணையும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க. என்னைக்கு கோவலன் மாதவியை லவ் பண்ணானோ அன்னைக்கு அந்த குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. கடைசியில் கை கொடுத்தது யாரு? அங்கே போனது தப்பு, நீங்க வா, உன்னைக்கு என்னைக்கு இருந்தாலும் நான் கைவிட மாட்டேன் என்று கூட இருந்து கூட்டிக் கொண்டு பதறி கொண்டு சென்றவள் கண்ணகி என்கிற பெண் தானையா? ஆமா. கூட்டு குடும்பம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது என்னன்னா, நீங்க கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கூட ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை பிறக்கிற இடத்தில் ஒரு தாயோடு பிறந்த சின்னம்மாவோ இல்லை கணவனோடு பிறந்த அக்காவோ தங்கச்சியோ கூட இருந்து பிரசவம் பார்க்கக்கூடாதுக்கு ஆள் இருக்காது. ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது எல்லோருக்கும் பத்திரிக்கை அடிச்சு அது ஒரு 6 மாத ப்ராசஸ்.
6 மாதமா இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்து சாதகத்தை பார்த்து முடித்தோடனே அந்த பொண்ணுக்கு எந்த கலர் புடவை பிடிக்கும்னு இப்படி எல்லோரும் சந்தோஷமாக இருந்து கல்யாண பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து சொந்த பந்தங்கள்லாம் வர சொல்லி அச்சதை போட்டு அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி அவங்களை கூட கூட்டிகிட்டு போய் கூட இருந்து நல்லது கட்டு செஞ்சு அவங்களை கடைசி வரை எது நடந்தாலும் கதை சொல்லி அவங்களோட பேசி கூட குறைச்சிருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயா என்று சொந்தத்தோடும் சுருக்கோடும் சுற்றத்தாரும் எல்லோரும் இருந்து வாழ்த்தி நிச்சயப்பட்ட திருமணத்தில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவில் இருக்காது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், காதல் என்பது வேறு, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது ஒரே ஒரு புள்ளி வருத்தப்பட்டு நான் சொல்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெத்த பிள்ளைங்க 10வது படிக்கிற பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா சூசைட் பண்ணி செத்து போகிறான். செல்போன் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக செல்போன் பெண் பிள்ளைகள் தற்கொலை பண்ணி செத்து போகுது. ஏன்னு உலக சுகாதார நிறுவனம், இந்திய சுகாதார நிறுவனம் ஒரு ஆய்வு பண்ணுது. அவங்க ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் குழந்தைகள் சிறு வயதில் தற்கொலை பண்ணி செத்துக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு வீட்டில் கதை சொல்வதற்கு தாத்தாவும் பாட்டியும் இல்லை, ஆகவே அவர்கள் இறந்து விடுகிறார்கள். புருஷனை முன்னாடி விட்டுட்டு போயிரு, கதை சொல்கிற ஆள் இல்லை. வீட்டில் ஆயாமல் எவ்வளவு போயிடும், சோறு தான் ஊட்டணும், அது சோறு ஊட்டாமல் விட்டு கதை சொல்கிற ஆள் இல்லை. வீட்டில் பெற்றோர்கள் இல்லை, தாத்தா பாட்டி தானே கதை சொல்வார்கள். அந்த கதை சொல்கிற தாத்தா பாட்டி எங்கே இருப்பார்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் தான் இருப்பார்கள். ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு வயதான தாத்தா இறந்துட்டார். ஒரு ஈமச்சடங்கு செய்யணும். ஈமச்சடங்கு செய்யும்போது ஆளை காணும். கடைசி நேரத்தில் ஒரு 4 மணிக்கு ஈமச்சடங்கு செய்யணும். பாட்டியை காணும். பாட்டியை காணோம்னா ஊரில் இருக்க முக்கியஸ்தெல்லாம் போய் சேர்றாங்க. அது பார்த்தா பின்னாடி உட்காந்துருக்கு அந்த கிளவி என்ன சொன்னால், காலை நீட்டி போட்டு ஒரு அடுப்பை வச்சு அடுப்பு சுடுதண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கிராமத்துலேருந்து எல்லா முக்கியஸ்தர்களும் போனாங்க, கேட்டாங்க, கிளவியை வீட்டுக்காருக்கு இறுதி சடங்கு செய்யணும், இங்கே வந்து உட்காந்துட்டு சுடுதண்ணி காய வைக்கிறியோ, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டும்போது அந்த பாட்டி சொன்னிச்சு, எனக்கு அறிவு இல்லாமல் இல்லை, அவரோட 65 வருஷமாக நான் குடும்பம் நடத்தியிருக்கிறேன். 65 வருஷமாக குடும்பம் நடத்திருக்கேன். அவரை குளியாட்டும் போது பச்சை தண்ணியில் குளியாட்டினா அவருக்கு ஆகாது, அதனால தான் சுடுதண்ணி காய வைக்கிறேன். அவர் சுடுதண்ணியில் குளிப்பாட்டா தான் அவர் உடம்பு ஒத்துக்கிறோம் என்று சொன்னால், இந்த பக்குவம் என்பது கூட்டு குடும்பத்தில் தான் இருக்கும். அந்த காதல் திருமணத்தில் இருக்காது. ஆகவே நண்பர்களே, அவர்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட நம்ம எதிரிகள் கிடையாது. அவர்களை புரிய வைப்பதற்கு அந்த பக்குவம் நமக்கும் வேண்டும், புரிந்து கொள்வதற்கான பக்குவம் அந்த குழந்தைகளுக்கும் வேண்டும் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தின் கருத்தாகவும் தீர்ப்பாகவும் என்ன சொல்கிறேன் என்றால், எப்போதும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவான வாழ்க்கை என்பது காதல் திருமணத்தை விட பெற்றோர்களும் பெரியோர்களும் உற்றார்களும் உறவினர்களும் நண்பர்களும் கூடி நின்று நடத்தி வைக்கிற நிச்சயிக்கப்பட்ட திருமணே மகிழ்ச்சியை தரும் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தின் கருத்தாகவும் தீர்ப்பாகவும் கூறி உங்களிடம் பிரியா விடைபெறுகிறோம். மீண்டும் வாய்ப்பு இருந்தால் உங்களிடம் சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.